வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th 10th அண்ட் 12th முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம், டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. ஸ்டார்டிங் சேலரியை பார்த்திங்க அப்படின்னா 17,700 அதிகபட்சம் 38,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 10/1/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அலுவலக உதவியாளர் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான இந்த வேலைவாய்ப்பு எங்கே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான பணியிடத்திற்கான காலி பணியிடத்திற்கான படிவம், அதாவது விண்ணப்ப படிவம். இதுதான். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய கணவர் பெயர் அல்லது தகப்பனார் பெயர், உங்களுடைய அட்ரஸ், அதே மாதிரி ஆதார் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதிலேயே வந்து வயதும் வந்து ரைட் சைடில் நீங்கள் எழுதிக்கணும். உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய மதம் என்ன, இனம் என்ன, எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாலே இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது கூட கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கணும். தென் லெஃப்ட் சைடில் பாட்டமில் கீழே வந்து இடம், நாள், இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதான் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சிங் கம் கைடன்ஸ் சென்டர், ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. SC/STயோட கைடன்ஸ் சென்டரில் தான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கோச்சிங் கம் கைடன்ஸ் சென்டர் ஃபார் SC/ST GN மில் போஸ்ட் கோயம்புத்தூர் 641029 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் கோச்சிங் கம் கைடன்ஸ் சென்டர் ஃபார் SC/ST GN மில் போஸ்ட் கோயம்புத்தூர் 641029 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இதற்கான லாஸ்ட் டேட் 10/1/2023 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து இவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th அல்லது 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் தகுதி தான். தென் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.